அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரிலீஸ் ஆன வேதா படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை பத்தினா 2021 தான் ஆரம்பிக்குது. பஸ்ல ஒரு பொண்ணு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா இவங்களை இடுப்பை பிடிச்சி கிள்றது, தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொடுறதுன்ற மாதிரி நிறைய வேலைகளை பண்றாரு. இவங்க அது எதுவுமே பொறுத்துக்க முடியாம பஸ்ல இருந்து வேலைக்கு போகணும்னு கிளம்பினவங்க வேகமா கீழே இறங்கி தன்னோட வீட்டுக்கே போய் அங்க இருக்க எங்களோட அம்மா கிட்டே இந்த மாதிரி நான் வேலைக்கே போகல, நடந்த விஷயங்கள்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால இவங்க ரூமை விட்டு வெளியே வந்து எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க அப்ப அங்க இருக்கிறவங்களும் ஒரு புக்கை எடு, அந்த புக்கை நான் படிக்க வேண்டி இருக்குன்றாங்க. இவங்களும் எந்த புக்குன்னு பக்கத்துல இருக்க எல்லா செல்ஃபையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு புக்கை எடுக்கிறாங்க. ஆனா அப்படியே ஓபன் பண்ண அந்த புக்கோட பேர் தான் பாத்தீங்கன்னா வேதா அப்படின்றது. அவங்க கதையை படிக்க ஆரம்பிக்க நம்மளுக்கும் அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலுக்கு வெளியே நிறைய பேர் பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாரும் அமைதியாயிட்டுறாங்க. வழியை விட்டு நிக்க இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு நபர் நின்றுட்டு இருப்பார். இவர் பேர் தான் பாத்தீங்கன்னா வேதா அப்படின்றது. அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா இவர்கிட்ட வர இவர் கையில இருக்க ஒரு டாலர் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து கூட்டு போற. ரெண்டு பேரும் ஒரு டீ கடையில போய் உட்காந்து அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வேலை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ எங்க கூட வந்துரு, அங்க போய் கூலிக்கு வேலை செய்யறதை விட எங்க கூட வந்தேன்வையா நாங்க உங்களை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கிரி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரவுடி இருப்பான். அவனோட ஃபேக்டரியில வேலை செய்யணுன்றதுக்காக நிறைய ஆளுங்களை வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்துல ஒரு குடிகாரன் பாத்தீங்கன்னா பிரசவமா இருக்க அவனோட ஒய்ஃபை போய் விற்கிறான். 2 உயிர் இருக்கு, அது ஏதாவது பாட்டு போட்டு கொடுங்கன்னு வேலை ரொம்ப நல்லாவே செய்வா அப்படின்ற மாதிரி வேலை பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க டீ கடைக்காரமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊரே இப்படி ஆயிடுச்சு எல்லாம் அந்த கிரியால, இது ஊர்ல ஆம்பளைங்களே இல்ல இருந்திருந்தா இதுல நடக்க விட்டுருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த வேதாவது கவனிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா. வேகமா எழுந்து போய் கர்ப்பமா இருக்காங்க இல்லையா, அவங்கள முதல்ல காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண நிறைய ஆளுங்கெல்லாம் சுத்திட்டுறாங்க. நீ யாரு, ஊருக்கே புதுசா இருக்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்புல அப்படின்ற மாதிரி சண்டை போட அங்க இருக்கிற எல்லாரையும் செம்ம அடி அடிக்கிறார் கண்ணுல ஒரு வெறியோடு. ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு அந்த மக்களையும் காப்பாத்திக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு லேடி போலீஸ் பாத்தீங்கன்னா வராங்க. வந்த உடனே வில்லனோட ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. நான் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்க அட்டூழியத்தை இவ்வளவு அளவு பண்ணிட்டு இருக்கீங்களா, மனித உயிர் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா, கூலிக்கு வேலை பேசுவீங்களாடா அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்கிறோம் நீங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஐயா தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினாரு, இவர் மட்டும் இல்லைன்னா இப்ப என்னென்னமோ நடந்திருக்குமான்லாம் சொல்ல இவங்களும் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பேர் என்னன்னு கேட்க எதுவுமே சொல்லல. அதனால பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட போய் உன் பேர் என்னமான்னு கேட்க இவங்களும் கனகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்க வேதான்றாங்க. நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்க அவர் என்னோட அப்பா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அமைதியாடுறாங்க. கையில பாத்தீங்கன்னா ஒரு பை இருக்கும். பைக்குள்ள என்ன வச்சிருக்க, உங்களை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்க இவங்களும் பைக்குள்ள இருந்து ஒரு கல்லை எடுத்து காட்டுறாங்க. இந்த கல் எதுக்குன்னு கேட்க இவங்க அமைதியாவே இருக்காங்க. அண்ட் இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது வழியில பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த கல்லை வச்சு அடி, இதுதான் உன்னோட ஆயுதமா நீ பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு அங்க இருந்து இவங்களை பார்த்துக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த வேதாவுக்கு உதவி பண்ற ஒரு நண்பர் ஒருத்தர் இருப்பார். நொண்டிக்கிட்டே இருப்பார், காலில் அடிபட்டு. அவரை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் தூரம் லிஃப்ட் தர முடியுமான்னு ஒரு வண்டியில ஏற ட்ரை பண்ண அந்த வண்டியில பாத்தீங்கன்னா விபச்சார தொழில் பண்ற பாரி அப்படின்ற லேடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரை பார்த்த உடனே கடும் கோபம் ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கையில ஒரு அருவா இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வெட்டணும் அப்படின்ற மாதிரி வேகமா போயிடுறாங்க. பக்கத்துல இருக்க எல்லாருமே தடுத்து எதுக்குமா இவ்வளவு கோபம், அவன் நொண்டிக்கிட்டு நடக்கிறான், அவன் உன்னை என்ன பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி பேசி இந்த நபரை பாத்தீங்கன்னா வேற வண்டியில அமுச்சு விட்டுறாங்க. இவரும் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போயிட்டு அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பக்கத்துல எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. நஞ்சப்பா அப்படின்ற ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும்தான் இருப்பார். அத நேரம் பார்த்து கரண்ட் போயிட இவரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கனகாவை காமிச்சாங்க இல்லையா, அவங்க உள்ள வராங்க. அவங்க பார்த்த உடனே என்னம்மா வழி தெரியாம வந்துட்டியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாததால ஒருவேளை நான் தான் உனக்கு வேணுமோ அதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சிரிக்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. வேதா முறைச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே ஒரு பயந்து போயிட்டுறாரு. வந்திருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. 2 பேரோட பேரையும் சொல்ல ஓடி வந்து வேதா அவரோட அருவாளால ஓங்கி ஒரே வெட்டு. அண்ட் கனகாவும் கையில ஒரு கல்லை வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கல் எடுத்து அவரோட மண்டையிலேயே போட்டு கொடூரமான மொழியில அடிச்சு அந்த இடத்துல துடிக்க துடிக்க கொண்டுடுறாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் பார்த்து தடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காரு. அவ்வளோ பயம் அவரோட கண்ணுல. அண்ட் இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் காமிச்சாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அண்ட் பக்கத்துல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் யார் பண்ணது அப்படின்ற மாதிரி பார்த்தாரு இல்லையா, 2 பேர் வந்தாங்க.
அவங்க கண்ணிலேயே அவ்வளோ ஒரு வன்மம் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவங்க இருக்கிற கல்லையும் பார்க்குறாங்க. முடிவுக்கு வந்துடுறாங்க இதை பண்ணது வேதாவும் அந்த கனகாவும் தான். அவங்க எங்கே போனாலும் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம்னு பார்த்து அங்கே ஒரு அட்வொகேட் வராங்க. இவங்க தோத்ததே கிடையாது, இப்போ அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் இன்ட்ரோ கொடுத்து கூப்பிட்டு வர, நான் தோத்ததே கிடையாது தான், ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை சந்திச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வேதாவை பற்றி சொல்கிறாங்க. அவர் என்னோட கிளைண்ட்டாக இருந்தவர் தான், ஆனால் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஊரில் மரியாதையோடு வாழ்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா வேதா. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இவர் தலையீடு இல்லாமல் எதுவுமே தீர்வு காண முடியாது. அண்ட் இவருக்கு உதவுறது பார்த்தீங்கன்னா இவர் கூடவே இருக்க சங்கரி அப்படின்ற ஒரு பாட்டி தான். இவங்க 2 பேரையும் ஒரு சாங்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி பீரா அப்படின்ற ஒரு திருடனை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற கோவில திருடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்வான். கரெக்டா இந்த விஷயம் வேதாக்கு தெரிய வர அவர் அடிச்சு மரத்துல கட்டி போட்டு வச்சிடுறாங்க. ஊர்ல திருட்டு அதிகமாயிருச்சு, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நஞ்சப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்ஐ காமிச்சாங்க இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த திருடன் தான் எல்லா வேலையும் பண்ணதான்னு கேட்க உடனே வேதாவும் போய் அவரை மறைக்கிறார். இவ்வளவு நாள் எங்க ஊர்ல தான் திருடினாங்கன்னு எங்களை எவ்வளவு கேவலமா பேசினேன், இப்ப திருடன் கிடைச்ச உடனே வாயை இழிச்சுக்கிட்டு வந்துட்டியா, இந்த ஊர் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேளு, அப்பதான் நான் அவனை கொடுக்க முடியும்னு சொல்ல அவர் யோசிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளும் சொல்லிட்டு கூப்பிட்டு போகலாம் வாங்கயா, இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும்லாம் சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கையெழுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடனையும் பிடிச்சிட்டு போறாரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த திருடனுக்கு இதுக்கு அடுத்த நாள் கல்யாணமாக இருந்திருக்கும். அவரோட முறை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். இப்போ வேதா பிடிச்சி கொடுத்துட்டார் இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அவனோட போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனால் அப்போதான் பார்த்தீங்கன்னா புஷ்பா அப்படின்ற ஹீரோயினையும் காட்டுறாங்க. அது அங்கே இருக்கிற ஊர் மக்களும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு திருடன் அதனால தான் புடிச்சு கொடுத்தோன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்க, ஹீரோ பக்கத்துல இருக்க அந்த சங்கரி மட்டும் பார்த்தீங்கன்னா பொண்ணோட சாபம் சும்மா விடாது, அவ்வளோதான் அவளோட கல்யாணம் நின்று போச்சு, உன் வாழ்க்கையே க்ளோஸ்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம புஷ்பாவை பாக்குறாரு. கிட்ட போய் தாலி எடுத்து கட்டிட்டார். யாருமே அதை எதிர்பார்க்கல. அங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நீ கல்யாணத்தையே பண்ணிட்டியா, நீ யாரு என்னன்னு தெரியல, இப்படி தாலியை கட்டிட்டியே அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு சைடு கத்திக்கிட்டே இருக்க, இந்த சைடு வேதா வீட்லயும் பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியுமா, ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியுமா, இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்க ஒரு பெரிய சண்டை போகுது. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்து போச்சு, எங்க வீட்டு சம்பிரதாயப்படி எங்க பொண்ணை நாங்க கூட்டு போவோம், அங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொண்ணை கையோட கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணால் பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு வீட்லேயும் எல்லா விஷயங்களும் பயங்கரமாக பண்ணி அன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்கும், அதுக்கு தயார் பண்ணி அனுப்பி வைக்க. ஆனால் புஷ்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒரு அருவா எடுத்துக்கிட்டு இவரை மிரட்டுறாங்க. ஏன்னா திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிட்டதால நான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிருவேன்னு நினைக்காத, ஒழுங்கு முறையாக வெளியே போய் படுத்துக்கணும் மிரட்ட இவரும் பயந்து போய் வெளியே வந்துடுறார். இந்த விஷயத்த சங்கரி முத கொண்டு இவரோட நண்பர்கள் வரலையும் பார்த்துடுறாங்க. ஊரில் எவ்வளோ ஆம்பளைங்க இருந்தாலும் அடித்து விரட்டுற, இப்போ இவங்களுக்கு போய் பயந்து வந்துட்டீங்க, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கலாய்க்க, இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அண்ட் பொண்ணு வீட்டில இருந்து பையன் வீட்டு கூட்டு போனோம், அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சம்பிரதாயம் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பஸ் நிறைய சீர்வரிசை எல்லாரும் ஊர் மக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா வேதா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்கும். வேதானனை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களா பேசிக்கிட்டே இருக்க, ஆனா வேதா எங்க புழுங்கிக்கிட்டு இருக்காரு, அவ கிட்ட போனாலே அருவா எடுக்கிறா, இவனுங்க வேற அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இவருக்கு படுக்க அனுமதி இல்லை, நீ வெளியே தான் படுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்ட வேற வழியே இல்லாம வெளியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதை பார்த்த இவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் என்னென்ன நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னு அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. அப்பாவும் பொண்ணு அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொண்டுட்டாங்க இல்லையா, அடுத்ததான் இவங்க கொலை பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு கோயிலோட பூசாரி. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போலீஸ் கேஸ் எதுவுமே ஆகாது. அங்க இருக்கிற சாமி முன்னாடி தப்பு பண்ணவங்களை கட்டி போட்டு சாமிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை ஏத்துவாங்க. அந்த கற்பூரம் ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தப்பு பண்ணலன்னு அர்த்தம். அது ஒருவேளை பாதியிலே அணிஞ்சு போயிட்டா அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இடத்திலே கட்டைகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க துடிக்க எரிச்சிருவாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு ஊருக்குள்ள போறாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஊர் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அந்த குழந்தை வெளியே விளையாடலான்னு வரும்போது திடீர்னு அந்த குழந்தைய காணும். ஊர் மக்கள் எல்லாரும் குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பூசாரியோட வீட்டுல இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை மேல சில பவுடர் எல்லாத்தையும் தூவ அந்த குழந்தை முது வலிக்குது அப்படின்னு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் வெளியே ஊர் மக்கள் எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்க இந்த குழந்தை பூசாரியோட வீட்டுல இருக்கும். தூங்கிக்கிட்டே இருந்த அவரு என்ன சத்தம் கேக்குதுன்னு எழுந்து பார்க்க இந்த குழந்தைய பாக்குறாரு. முதுகு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க அந்த சமயம் பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பூசாரியோட வீட்டுல சத்தம் கேக்குதுன்ற மாதிரி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா குழந்தை அங்க
எல்லாரும் வாய் அடைச்சு போயிடுறாங்க. நான் போய் பார்த்தேன், பூசாரி நம்ம பொண்ணு மேல கைய போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாயா அப்படின்னு மாதிரி ஒரு நபர் சொல்ல ஊர்ல இருக்க எல்லாருமே இவரை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊர் தலைவர் நம்புற மாதிரி இல்ல, இவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, எனக்கு பூசாரி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆனா ஊர்க்காரங்க என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால எந்த பூசாரியும் நான் தப்பு பண்ணல, இதை அந்த ஆத்தாவே சொல்லுவா, நான் இந்த ஆத்தா முன்னாடியே வந்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாமி முன்னாடி இவரை கட்டி போட்டுட்டுறாங்க. ஊர் மக்கள் முன்னிலையில கற்பூரத்தை ஏற்றி ஒரு தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் அணைஞ்சு போயிடுது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அண்ட் பூசாரியும் நான் இந்த எந்த தப்புமே பண்ணல, நான் இத்தனை வருஷமா இந்த சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த சாமி எனக்கு கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவரும் இந்த வாட்டி நம்புற மாதிரி தெரியல. சாமியை குறை சொல்லாத, நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல தான் பாத்தீங்கன்னா வேதாவும் அவரோட பொண்ணும் இருப்பாங்க. அந்த பூசாரிய கல்லால் அடிச்சு எரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது கரெக்டா வேதா அங்க அருவாளோட வர்றாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. நீ பண்ண தப்புக்கு அந்த ஆத்தாலே உனக்கு தண்டனை கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி அருவாளால ஒரு வெட்டு. அண்ட் பின்னாடி இருந்த இவரோட பொண்ணும் பைக்குள்ள இருந்து ஒரு கல் எடுக்கிறாங்க. வேகமா இவரோட மூஞ்ச பார்த்து அடிக்க மூஞ்சி உடஞ்சு போய் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த லேடி போலீஸ் எங்கேயும் வந்துடுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ஊர் தலைவரும் 2 பேர் வந்தாங்க, அப்பாவும் பொண்ணும். அவங்களோட கண்ணுல அவ்வளோ வெறி, அவங்கள பார்க்கும்போது எங்களோட கடவுளையே பார்க்குற மாதிரி இருந்தது. அதனாலதான் ஊர் மக்கள் யாருமே தடுக்க முன் வரல. எல்லாரும் அந்த ஆத்தால பார்த்த மாதிரி உறைஞ்சி போய் நின்னுட்டோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்ல இவங்களும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வேதாவே அவரோட பொண்ணையும் காமிக்கிறாங்க. 2 கொலைகளை பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த பொண்ணோட அம்மா பொம்மை ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில கழுவுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள மறுபடியும் போகுது. பீரா அப்படின்ற நபரை திருட்டு பட்டம் கட்டி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா. அவருக்கு சாதகமா அரெஸ்ட் பண்ண போலீஸை பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஒரு வக்கீலையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இந்த கேஸ்ல இருந்து இவர் பார்த்தீங்கன்னா ஈஸியா வெளியே வந்துட்டு இருப்பார், திருடவே இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் வெளியே வந்த முதல் வேலையை பார்த்தீங்கன்னா இவரோட அத்தை பொண்ணை தான் வேதா கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. இவரோட அத்தை பொண்ணை போய் பார்க்குறாரு. என் கூடவே வந்துரு, எதுக்காக விருப்பம் இல்லாம அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க மறுக்கிறாங்க. அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு தாலி கட்டிட்டான், நான் விருப்பம் இல்லாம தான் வாழல, எனக்கு பிடிச்சிதான் நான் வாழ்றேன், நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ, இதுக்கு மேல இந்த பக்கமே வராது அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புறாங்க. அண்ட் இன்னொரு சைடு வேதாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாரு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பக்கம் வந்துகிட்டே இருக்க கட் பண்ண அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. கிரி அப்படின்ற ஒரு பெரிய ரவுடியை பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவரை தான் காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் கூட அவர் வந்து நின்றுகிட்டே இருக்கும்போது அங்க நிறைய ஆளுங்களை வேலைக்காக கூட்டு வந்திருப்பாங்க. அங்க இருக்க ஒரு நபர் எல்லாரையும் அடிச்சு, நான் அமைதின்னு சொன்னா ஒருத்தங்க கூட வாயை திறக்க கூடாது, உட்காருங்கன்னு சொன்னா ஒருத்தங்க கூட கேள்வி கேட்காம எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு சொல்ற பேச்சை கிட்ட அப்படியே அமைதியா உட்காந்துட்டுறாங்க. அந்த கும்பல்ல 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வேதாவும் அவரோட பொண்ணும் தான். அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வேதாவோட நண்பர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு மாதிரி வித்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இங்க இருப்பாங்க. பார்த்த உடனே இந்த சைடு இருக்க வீராக்கும் பயங்கர அதிர்ச்சி. வேதா அப்படின்ற மாதிரி கத்த அங்க இருக்கிற வேதாவோட பொண்ணு ஒரு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி அருவாள் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வருது. நிறைய ஆளுங்கெல்லாம் தடுக்க அவங்க எல்லாரையும் வெட்டிட்டு இந்த வீராவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. மூஞ்சில எல்லாம் ரத்தம் வந்து முடியவே முடியாத நிலைமையில அப்பா அப்படின்ற மாதிரி வாயை திறக்க இவ்வளவு நேரம் சண்டை போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தவர் தன்னோட பொண்ணு உள்ள கூப்பிட்டுட்டா அப்படின்னவங்களே வந்து எல்லாரையும் போட்டு சாமடி அடிக்கிறார். அது அங்க இருக்கிற எல்லாருடைய கை கால்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அண்ட் வீராவை கொலை பண்ணணும்னு போக அவர் முதல்ல எதிர்த்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கப்புறமா ஒன்னும் முடியாததால இவங்க கிட்ட அடங்கி போயிட்டார். கைகளை அடிச்சு உடைக்கிறாங்க. அண்ட் எடுத்துட்டு வந்த அருவாள் எடுத்து ஒரு துண்டு துண்டா வெட்ட இவரோட பொண்ணு கையில இருந்து ஒரு கல் எடுத்து அவரோட மூஞ்சிலே அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டுறாங்க. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துக்கும் அந்த போலீஸ் வராங்க. இந்த கொலையும் பார்த்துட்டு அவங்க இதுக்கு மேல எத்தனை கொலைகளை பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம அவங்களை சீக்கிரமா புடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கிளம்ப இன்னொரு சைடு வேதாவையும் அவரோட பொண்ணையும் அவரோட நண்பரையும் காமிக்கிறாங்க. 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து அடுத்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாரி அப்படின்ற விபச்சார தொழில் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. இதை பார்த்த உடனே வேதாவோட நண்பரும் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்க கூடாது அப்படின்றதுல எக்காரணத்தை கொண்டு அந்த பொண்ணு வேதாவை சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்க அந்த பாரியும் பாத்தீங்கன்னா வேதாவை பார்க்காம ஒரு வண்டியில ஏறி போயிடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த நபருக்கு மூச்சே வருது. அப்படியே கட் பண்ணா இவரோட மனைவியை சமாதானப்படுத்திட்டார் இல்லையா, அந்த சீன்ல இருந்து காமிக்கிறாங்க. மறுபடியும் புஷ்பாவோட மாமா வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்துரு, எதுக்கு அவன் கூட வாழ போய்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க என் வயிற்றுல அவரோட குழந்தை உருவாகுது, இதுக்கு மேல
இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாருமே அவனை திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. அண்ட் இவங்களோட வயிற்றிலும் வேதாவோட குழந்தை வளருது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க இல்லையா. ஊர் முழுக்க சந்தோஷம். இப்போ அப்படியே கட் பண்ணா புஷ்பாக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே இந்த வேதாவும் பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்த்துருப்பாங்க இல்லையா அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரசவம் அப்படின்னா பயம், அதனாலதான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. உனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறக்கும், நான் எப்படி சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டனோ அந்த மாதிரி உன்னை அவ பாத்துப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து இவங்களோட உயிர் பிரிஞ்சிருது. உள்ள பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவருக்கு பயங்கர சோகம். சின்ன வயசுல இருந்து தன்னோட வளர்த்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்க, அதே நேரத்துல அவங்க தான் குழந்தையா பிறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் அடையிறார். அவங்களோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறார். என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து இந்த உலகத்திலே இப்படி தன்னோட பொண்ணை யாரும் பார்த்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாரு. ஆனா அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு 8 வயசு குழந்தையாயிடுது. அண்ட் இவங்களோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ஹாப்பியான ஃபேமிலியா தான் இருக்கும். அண்ட் இப்போ அப்படியே கட் பண்ணி வேதாவையும் அவரோட பொண்ணையும் காமிக்கிறாங்க. அடுத்ததா ஒரு நபர் கிட்ட போறாங்க. இந்த நபர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடுப்புக்கு கீழே இருக்க பாகங்கள் எல்லாமே செயல இருந்து போயிட்டு இருக்கும். இதனால வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாரு. அண்ட் இவருக்கு ஒரு வைஃப் இருப்பாங்க. 6 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. இந்த நபரோட வைஃபுக்கு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னா அவ்வளோ இஷ்டம். வந்த இவங்களும் இந்த மாதிரி நாங்க ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கோம், அது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துன்னு சொல்ல இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டுக்கு கூட்டு உட்கார வச்சு உங்க சொந்தக்காரங்க பாத்தீங்களா 5 ஏக்கரை வச்சு வந்திருக்காங்க, நாளைக்கே நமக்கு அதை எழுதி தராங்களாம், இன்னைக்கு நைட் அவங்க இங்கேயே தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முதல்ல இந்த நபருக்கு வந்திருக்கிறது யாரு அப்படின்றது புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாருன்னு தெரிஞ்ச உடனே அது வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காரு. தன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்ற மாதிரி பயந்து அன்னைக்கு நைட்டு தூங்காம அரைகுறையா தூங்கிக்கிட்டே இருக்க அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது இவரோட குழந்தைய காணும். இவரோட வைஃப் கிட்ட சொல்லி அவ எங்க இருக்கான்னு தேடு, அவங்க நம்ம குடும்பத்தையே சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க பக்கத்துல எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. குழந்தைய காணும். அவங்க சும்மா விட மாட்டாங்கன்னு எதுக்கு சொன்னேன், அவங்களுக்கும் நமக்கும் என்ன பகை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இல்ல அவங்களுக்கும் எனக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நடந்த விஷயத்த ஒன்னத்த சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவங்க உறைஞ்சி போயிடுறாங்க. அவ்வளவு கொடூரமான விஷயம் அது. ஆனா அந்த சமயம் பார்த்து இவங்களோட பொண்ணு ஓடி வருது கையில கொய்யாக்காவை எடுத்துக்கிட்டு. இந்த பெரியப்பா எனக்கு கொய்யாக்காலாம் கொடுத்தாரு, இந்த பெரியப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்ல இந்த மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நபரும் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு தீய வச்சு கொளுத்திக்கிறார். உயிரோட எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு தன்னோட அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சி அரைக்குறை உயிரோடு இருக்கும்போது அவர் தூக்கிட்டு வந்து வைக்க வேதாவோட பொண்ணு எழுந்து போய் கையில இருந்து ஒரு கல் எடுத்து அவர் நெஞ்சு மேல வைக்குது. அவர் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிடுறாரு. அந்த இடத்துல இறந்து போயிட்டார். கட் பண்ணா இந்த சைடு இன்ஸ்பெக்டருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு அந்த தொழில் பண்றாங்க இல்லையா பாரி, அவங்கள காமிக்கிறாங்க. தன்னோட ரூம்ல தனியா இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகுது. இந்த நேரத்துல எவ ஆஃப் பண்ணுதுன்னு திரும்ப வேதாவோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அங்க வந்திருப்பாரு. நீ உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு 2 குத்து குத்திட்டு இவரும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு அடியை வாங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். அப்படியே கட் பண்ணா வேதாவோட பிளாஷ்பேக் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருப்பாங்க. பீராவோட திருட்டு தொழில் அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. பக்கத்து ஊர்லயும் திருடிட்டானா. நாளைக்கு கோர்ட்ல போய் நம்ம சாட்சி சொன்னோன்னு வைங்கல, அது பக்கத்து ஊருக்காரங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்ல பாதி பேர் மறுக்கிறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து வேதாவும் பக்கத்து வீட்டுல தீ எரிஞ்சா நம்ம அணைக்கிறது இல்லையா, நம்ம உதவுனாதானே அவங்களும் நமக்கு உதவுவாங்க, நாளைக்கு எல்லாரும் போய் சாட்சியை சொல்லுவான்னு சொல்ல கட் பண்ண அடுத்த நாள் கோர்ட்ல அந்த நஞ்சப்பன் பாத்தீங்கன்னா அந்த பீரா கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவர் இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை, அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் அப்படின்னு மாதிரி ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட வேதாவும் அவர் போய் சொல்றாரு, அவர் காசை வாங்கிக்கிட்டு அவனை வெளியே ஜாலியா சுத்த விட்டுக்கிட்டு இருக்காரு, அவன் திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க இவங்களும் அவன் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. சரி நான் போய் அவனை கூட்டு வரேன், நீங்க தண்டனை கொடுக்க முடியுமான்னு கேட்க மக்களுக்கும் இந்த கடமை இருக்கு, நீங்க அவனை கூட்டு வாங்க நான் தண்டனை கொடுக்குறேன்றாங்க. இவர் வேகமா போய் அங்க ஒரு மூட்டையை அவுக்குறாரு கையில கத்தி எடுத்து. உள்ள பார்த்தா பீராவை அழிச்சு புடிச்சு நிக்க வச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அவனை கூட்டு வந்துட்டேன், இப்ப தண்டனை கொடுங்கம்மான்னு சொல்ல ஜட்ஜி செம்ம கோவமாயிடுறாங்க. கோர்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அதுவும் ஒருத்தனை அடிச்சு கூட்டு வந்திருக்கீங்களா சொல்ல இந்த பீராவும் இந்த மாதிரி அவன் அடிச்சே கொன்றுவான் போலமா காப்பாத்துங்கம்மான்னு நடிக்கிறார். இதனால ஜட்ஜும் கோவமாயி ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. அடி வாங்கின பீராவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் முடியும், ஹீரோக்கு ஒரு 50 ரூபாய் ஃபைன் முதற்கொண்டு ஆயுதத்தை கோர்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்ததால 3 நாள் சிறை அப்படின்ற மாதிரி எழுதிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்செட்.
இருந்தாலும் என்ன பண்றது, கோர்ட்டு சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஜெயில 3 நாள் இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து கோவமா அவரோட வைஃப் வராங்க. ஊராம் பிரச்சனை வேணான்னு நான் அப்பவே சொன்னேன், உன் வீட்டுல பெரிய மனுஷங்க இருந்தாங்கன்னா எடுத்து சொல்லிருப்பாங்க. இப்ப பாரு ஜெயில இருக்க, நானும் பொண்ணும் வீட்டுல தனியா இருக்கோம், நீ மட்டும் வெளியே வா, அப்ப வச்சுக்கிற ஒண்ணு அப்படின்ற மாதிரி சர மாதிரியா திட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த பக்கத்துல இருக்க ஒரு கான்ஸ்டேபிள், என்னைய அவன் பொண்டாட்டி இவ்வளவு திட்டுறான்னு கேட்க, அவன் என் மேல அளவு கலந்த பாசம் வச்சிருக்காயா, அதனாலதான் அவ்வளவு திட்டுறா, அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனி ஃபீல்யா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி புஷ்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு வார்டன் கிட்ட கொடுத்து ஒரு பருக்க விடாம அவரை சாப்பிட சொல்லுங்க, அவருக்கு தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணிலாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு தன்னோட ஹஸ்பண்ட பிரிய மனமே இல்லாம பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பக்கத்து ஊர்ல திருவிழா இருக்கு, நாங்க போறோம், நீ வரலையான்னு கேட்க, என்னோட ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு, இப்ப நான் வரல, நானும் என்னோட பொண்ணு வீட்டுல இருந்துக்கிறோம்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து கனகாவும் நான் போய் மின்மினி பூச்சை பிடிச்சிட்டு வரேன்னு பாட்டில் எடுத்து கிளம்புறாங்க. வயல்வெளிக்கு போய் மின்மினி பூச்சை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் ஆகி இந்த சைடு அந்த பாறையை குத்தி போட்டு போனாங்க இல்லையா, அந்த சீனுக்கு வருது. அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் எதனால இந்த மாதிரி நடந்தது, யாரும் உன்னை குத்தனா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வேதாவையும் அவரோட பொண்ணையும் காமிக்கிறாங்க. நிறைய பேரை கொண்டுட்டாங்க இல்லையா, இதுக்கு முக்கியமான காரணமா இருக்க பீரா அப்படின்ற ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவரை தேடி போறாங்க. தன்னை நோக்கி தான் வேதா வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இதனால நிறைய ஆளுங்களோட இவங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ அப்பவே வருவேன்னு, என் புருஷன் என்ன தப்பு பண்ணான், இவ்வளோ வெஞ்சன்ஸோட சுத்திக்கிட்டு இருக்க, அதை என்னன்னு சொல்லு, நானும் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி பீராவோட வைஃப் பேச, இவங்களும் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பீராவை புடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய் ஹீரோவை 3 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பீராவோட கூட்டாளிகளான ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா கும்பலா கூடி சரக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மாதிரி சரக்கோட முடிச்சுட்டா எப்படா, ஏதாவது பொண்ணு அரேஞ்ச் பண்ண வேண்டியது தானேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த பாரியை கூட்டு வராங்க. வந்து அவங்களும் பார்த்த உடனே கடுப்பாயிடுறாங்க. ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொன்னதாலதான் நான் வந்தேன், 4 பேர் கூட எல்லாம் என்னால் இருக்க முடியாது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை எவண்டி அனுமதி கேட்டா, நாங்களே இப்ப உன்னை கற்பழிக்க போறோம்லாம் சொல்ல, இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. சரியான ஆம்பளையா இருந்தா எங்களை தொடுங்கடா பாக்கலாம்ல, எல்லாரும் ஓடி வந்து இவங்களை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற கட்டை எடுத்து எல்லாரையும் செம்மடி அடிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல அடி வாங்கி பொத்துன்னு கீழே விழ, ஒரு பொண்ணை தொடணும் அப்படின்னா அதுக்கு அவளோட பர்மிஷன் வேணும், பர்மிஷனே இல்லாம தொடணும்னு நினைச்சீங்கன்னு வையன், உங்க உயிரியே எடுத்துருவேண்டா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. அடி வாங்கின இவனுங்களும் நீ எங்க போனாலும் விட மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னை கொல்லு வண்டி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, அப்போ அங்க ஒரு கொலுசு சத்தம் கேக்குது. இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்க வேதாவோட குழந்தை இருக்கு இல்லையா, அது மின்மினி பூச்சி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சைடு வந்திருக்கும். இதை பார்த்த ஒரு நபரும் அது குழந்தைன்னு சொல்ல, அது குழந்தை தான், ஆனா நம்ம ஆசைக்கு அது குழந்தை தான் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பிடிச்சி எல்லாரும் மாத்தி கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க, இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அந்த சைடு பார்த்து வேதாவோட நண்பர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வர சரக்கு அடிச்சுக்கிட்டு, இவங்க அந்த குழந்தைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே யாருடா நீங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு காலை உடைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து புஷ்பா முன்னாடி போடுறாரு. அந்த 4 பேரும் இந்த குழந்தைய கற்பழிச்சுட்டாங்க, நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல, இவங்க கோவம் தாங்க முடியாம அருவாள் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு யாரு உன்னை இந்த மாதிரி பண்ணான்ற மாதிரி கூட்டு போறாங்க. போய் பார்த்தா பீரா, என்னோட குழந்தைய இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்ல, பீராவும் இதை கேட்டு உன்னோட குழந்தை தானா, நீ தான் கிடைக்காம போன, உன் குழந்தையாச்சும் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறார். கையில அருவாளோட வந்திருப்பாங்க, கையை அப்படியே அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருக்க எல்லாரையும் பிடிச்சி துண்டா வெட்டணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, எல்லாரும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால ஓட முடியல. ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரத்தம் வர அளவுக்கு அடி, இவங்களோட மூஞ்சி ஃபுல்லா ரத்தம். ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் இந்த வேலையை காட்டியிருக்கீங்களே, உங்களை மாதிரி காம வெறி பிடிச்சவனுங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, உங்களை கொண்டு அந்த ரத்தத்தால நான் அபிஷேகம் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெட்ட போக, அங்க இருக்கிற எல்லாருமே கீழே இருக்க ஒரு கல் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த கல் எடுத்து இவங்க வெட்ட வரும்போது இவங்க மண்டையிலே அடிக்க, மண்டையில அடிப்பட்டு அப்படியே நெருப்புக்குள்ள வந்து துடிக்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த இவங்களோட பொண்ணு பார்த்திருப்பாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொலை பண்ண போகும்போதும் கல் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்து இவங்களும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இது எல்லாத்தையும் நடந்து முடிஞ்ச உடனே தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டோம், அந்த பொண்ணை கெடுத்துட்டோம், அவங்க அம்மாவை சாவடிச்சிட்டோம், நம்ம பெருசா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண, அப்பதான் அந்த போலீஸை கூப்பிடுறாங்க. அவரும் வந்து பாக்குறாரு, இது பெரிய தப்பா இருக்கு, இதை நீங்க பெருசா கொடுக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையான்னு சொல்ல, இவங்களும் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறோம்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர வேதாவை காட்டுறாங்க. ஓடி வந்து தன்னோட மனைவியை பாக்குறாரு. எரிஞ்சு போன நிலைமையில ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. தன்னோட பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்க, அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கனகாவை பாத்தீங்கன்னா கோர்ட்டு முன்னாடி
முன்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. தன்னோட அம்மாவுக்கு வேற ஒருத்தன் கூட அஃபேர் இருந்ததாகவும் அதை இந்த பொண்ணு பார்த்துட்டதாகவும் இந்த பொண்ணு இதை தன்னோட அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னதால அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு தான் தன்னோட அம்மாவை கொலை பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. தன்னோட அம்மா கூட அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன், அவங்களோட பின் மண்டையில அடிபட்டிருக்கு, அவங்க அடிபட்டதால அடுப்புல விழுந்து அப்படியே எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அண்ட் இந்த சைடு வேதாவோட வக்கீலும் இந்த குழந்தைய கேங் ரேப் பண்ணிருக்காங்க, இவங்களோட அம்மாவையும் கொலை பண்ணிருக்காங்க, இதை மறைக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்காங்கலாம் சொல்ல ஜட்ஜும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அது வரைக்கும் இந்த பொண்ணு போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால இந்த குழந்தைய கூட்டு போய்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வேதாவும் வேகமா ஓடி வந்திருப்பார். தன்னோட குழந்தைய போலீஸ் கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது இதுக்கு பின்னாடி காரணமான பொய் அஃபேர் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவர் அந்த இடத்துல கண்டந்துண்டமா வெட்டி கொள்றாரு. அண்ட் வில்லனுங்களுக்காக வாதாடின வக்கீலையும் பாத்தீங்கன்னா துண்டு துண்டா கோர்ட் வாசல்ல வெட்டுறாரு. அடுத்ததான் அந்த போலீஸை கொலை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எல்லாரும் வந்து தடுத்து கூட்டு போயிடுறாங்க. அவர் முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும், கண்ணுல அவ்வளோ வெறி இருக்கும். அதை அப்படியே கட் பண்ண இந்த குழந்தைய காமிக்கிறாங்க. டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல, இந்த பொண்ணை யாருமே கற்பழிக்க கிடையாது அப்படின்னு மாதிரி பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா மேஜர் ஆகிறவர்களும் ஜெயிலே இருக்கணும் அப்படின்னு மாதிரி தீர்ப்பு எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் வெளியே இருக்க வேதாவும் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு வெளியே வராம அவனுங்களை நான் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த தன்னோட பொண்ணு வெளியே வந்த உடனே அவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு மாதிரி ஒருத்தரையா கொலை பண்ணணும்னு கிளம்பியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க சொல்லி முடிக்க அந்த பீராவோட வைஃபும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நடந்ததா, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, இதுக்கு அடுத்து வர காலத்துல எல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கற்பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம முடங்கி போயிட்டா எப்படி, ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தானே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேதா கோபமாயிட்டார். இவ பெண் இனத்துக்கே ஒரு கேவலம், நீ இவளை கொன்னுடு அப்படின்ற மாதிரி இவரோட பொண்ணு கிட்ட சொல்ல அருவாளால ஒரே வெட்டு தலைய துண்டா எடுத்துடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து இவர் கூட சண்டை போட வர அந்த இடமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சு பயங்கரமான சண்டை நடக்குது. அப்பாவும் பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இதோட முடிவுல அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டுடுறாங்க. மிச்சம் இருக்கிறது பீரா மட்டும்தான். என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பொண்ணுங்க மேல இப்படி கை வைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு, உன்னை பெற்றதும் ஒரு பொண்ணு தானே, உங்க அம்மாவையும் நீ இந்த மாதிரி தான் பாப்பியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேச அவர் எதுவுமே சொல்லாம என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. நீ இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன், நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரே வெட்டு கழுத்து துண்டா போயிடுது. அந்த இடத்துல அவர் எரிஞ்சு இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து இந்த லேடி இன்ஸ்பெக்டரும் ஒரு கான்ஸ்டபிளும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட வராங்க. அன்னைக்கு அட்வொகேட் என்ன பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அதனாலதான் நீங்க எல்லாரையும் கொல்றவளையும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், சட்டப்படி இது தப்பு அப்படின்னாலும் ஒரு பொண்ணா யோசிச்சு பார்த்தா இது சரி அப்படின்ற மாதிரி தான் நான் விட்டேன். ஆனா இன்னமும் உங்க கண்கள்ல கோபம் இருக்கு, உங்களோட பொண்ணு முகத்துல சிரிப்பு அழுக எதுவுமே காணும், எதனால நான் சொல்லவா, உங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. வேதாவோட ஃப்ரெண்டுக்கும் அந்த தொழில் பண்ற பாரிக்கும் என்ன பகை, எதனால 2 பேரும் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போனாங்க அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, இவங்க 2 பேரோட ரகசியம். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாரி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்போ அடி வாங்கின இவனுங்களும் நீ எங்க போனாலும் விட மாட்டேன், உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க இல்லையா. இதுக்கு பயந்துகிட்டு எங்க தன்னை ஃபாலோ பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி அதே காட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இவங்க ஒளிஞ்சு இவங்களை பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு சின்ன பொண்ணை கற்பழிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, இவங்க கடுப்பாயிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைய விடுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வர கல் தடிக்கி விழுந்து அந்த இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாங்க. ஆனா அந்த 4 பொண்ணு சின்ன பொண்ணை கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடா தான் வேதாவோட நண்பர் வருவாரு. இதை பார்த்து இந்த 4 பேரும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. வந்த இவரும் வேதாவோட பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களாடா, நீங்க நல்லா இருப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது முகத்துல கைய வச்சிருப்பாரு. இந்த குழந்தை மேல இவருக்கும் ஆசையாயிட்டு இருக்கும். இதனால இவரும் கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும்போது மயக்கத்துல இருந்து இவங்களும் கொஞ்சமா மயக்கம் தெரியுது. ரத்தத்தோட எழுந்து பார்க்க அந்த குழந்தைய இவர் கற்பழிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பக்கத்துல ஒரு மண்வெட்டி இருக்கும், அதை எடுத்து காலில் வேகமா ஒண்ணு வெட்ட இவர் வழியால துடிக்க திரும்பி இருப்பாரு. முகத்தை பார்த்திருப்பாங்க, சின்ன பொண்ணுடாது, அந்த பொண்ணுக்கு எப்படிடா நீங்க இதை பண்ணலான்னு வெட்ட போக மண்ணை மூஞ்சில தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருப்பாரு. அந்த புஷ்பாவை போய் பார்த்திருப்பாரு. இந்த சம்பவம் தான் நடந்திருக்கும். இது வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணை இவர் பார்க்கும் போதெல்லாம் வேதாவை இவர் பாத்திரக்கூடாது அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணியிருப்பார். அவங்களும் ஒரு கட்டத்துல இவர் கொலை பண்ணணும் ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதனாலதான். அண்ட் இவரு இவங்களை கொலை பண்ணதுக்கான காரணமும் இதுதான். இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிக்க பக்கத்துல இருக்க வேதாவோட ஃப்ரெண்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மாதிரி வாயெடுக்க ஓங்கி கழுத்துல ஒரே வெட்டு உடம்பு பொத்துன்னு கீழே விழுது. அந்த உடம்பு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு ஆக்ரோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க இந்த சைடு கனகாவும் உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா லேடி போலீஸ் பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த புக்கையை அவங்க படிச்சு முடிக்கிறாங்க. இந்த புக்கை
படிச்சு முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்குள்ளேயே ஒரு தைரியம், வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அடுத்த நாள் யாருக்கிட்டையும் சொல்லாம வேலைக்கு கிளம்பி போறாங்க. பஸ்ல அந்த நபர் அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கையில ஒரு பெண் இருக்கும், எடுத்து அவரோட பின்னாடி பயங்கரமா குத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு வேதாவும் அவரோட பொண்ணும் பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது வேற ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகிட்ட போய் அவங்கள நீ மன்னிச்சு விட்டுறாத, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், நான் இருக்க அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்ல பிரசன்டா இவங்களும் பேனாவை வச்சு அந்த நபரை குத்துறாங்க இல்லையா. பெண்கள் மீது விருப்பம் இல்லாம கைய வச்சா அவங்கள மன்னிக்க கூடாது, தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க.